கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் மேல் எப்போதும் நன்மையாய் இருந்தபடினால் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. எப்பேற்பட்ட பாதையானாலும் ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நாங்கள் பயமில்லாமல் அந்த பாதையை கடக்க நீர் கிருபை செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5வது வசனங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5வது வசனங்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் என்ன செய்யணும்னா தனக்கானதையும் என்ன செய்யணும், நோக்கணும். அதே போல பிறனுக்கானவைகளையும் நோக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன என்றால், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது என்று வேதம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது அவர் எப்படி, அவருடைய குணநலங்களை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிறுமையானவர்களுக்கு அவர் மனதுருகிற கர்த்தராய் இருக்கிறார். நோய்வாய்ப்பட்டவர்களை அவர் பார்த்து மனதுருகி அவர்களுக்காக அந்த இடத்தில் மரியாள் மார்த்தாளுடைய சகோதரன் லாசரு மரித்தான் என்று அவர் கண்டறிந்த பின்பும் அவனுக்காக அந்த குடும்பத்தில் ஒருவனாக எண்ணி அவர் என்ன செய்தார் என்றால் கண்ணீர் வடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்களிலே கண்ணு தெரியாத இருக்கிறவனுக்காக மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தேவனாய் இருக்கிறபடினால் அற்புதங்களை செய்கிறார். அதைவிட அவர்கள் மீது அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பு நம்மிடத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இருக்கிற சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அது கீழே உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, அவர் அந்த ஒரு பெருமையை கூட இல்லாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக மனிதனாய் ரூபம் எடுத்து எல்லாருக்காகவும் எல்லா பாவங்களை தீர்க்கும்படியாக அவர் எவ்வளவு தன்னைத்தானே தாழ்த்தினார். அந்த தாழ்மை என்ற சிந்தை நம்மளிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரிடத்தில் இருக்கிற அந்த மேன்மை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மற்றவர்களுக்காக, அதாவது நம்மளுக்காக, பாவிகளுக்காக, ஒரு நல்லவனுக்காக உயிரை கொடுப்பது அது நியாயம். ஒரு பாவிக்காக ஜீவனை கொடுப்பது என்பது அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அன்பு பிள்ளைகளே, அதுதான் இயேசு கிறிஸ்து துரோகிகளையும் தன்னை பகைக்கிறவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று அன்பு கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரிடத்தில் இருக்கிற சிந்தை இதுதான். சிநேகிதனை சிநேகித்தனால எதுவும் இல்லை, தன்னை பகைக்கிறவர்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். அன்பு பிள்ளைகளே, அவர் இடத்தில் இருக்கிற அந்த சிந்தையை நம்மளிடத்திலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய நலனை காட்டிலும் பிறனுடைய நலனின் அக்கறை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, தனக்கானதையும் தன்னுடைய சுயநலத்துக்காக மாத்திரமல்ல, மற்றொருடைய காரியத்துக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வேதத்தில் தொடக்கம் முடிவரை
வேதாகமத்தில் அத்தனையும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவரிடத்தில் இருக்கிற சிந்தையும் நம்மளில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் என்ன? அன்பு பிள்ளைகளே, ஒரு தகப்பன் பிள்ளை, தகப்பனைப் போல பிள்ளை, தகப்பனிடத்தில் இருக்கிற அத்தனை குணநலங்களும் பிள்ளையிடத்தில் காணப்பட்டால் மாத்திரமே அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய பிள்ளை என்று அந்த இடத்தில் உரிமையாய் சொல்ல முடியும். அன்பு பிள்ளைகளே, நாம் உலக பிரகாரமாய் சொல்வது போல தகப்பனைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று சொல்வார்கள். அதே போல ஒரு தகப்பனுடைய பிள்ளை என்று சொல்லும்போது அந்த தகப்பனிடத்தில் என்னென்ன குணநலங்கள் காணப்படுகிறதோ, எந்தெந்த சுபாவங்கள் காணப்படுகிறோ, எந்தெந்த சிந்தனைகள் நல்ல காரியங்கள் காணப்படுகிறதோ அது எல்லாம் பிள்ளையாகிய நம்மிடத்தில் காணப்பட்டால் மாத்திரமே நாம் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சிகள். அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த சிந்தனையை நம்மளில் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செலுத்துவதிலும், மனதுருக்கத்திலும், உதவி செய்வதிலும், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுவதிலும், தன்னுடைய நலனை காட்டிலும் மற்றவர்கள் நலனில் அக்கறை கொள்வதும், பகைவரை சிநேகிப்பதிலும் நாம் நம்முடைய சிந்தனையிலே நாம் அவரை போல மாற்றும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, மாற்றுவதனால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அடுத்து கீழுள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் தன்னைத்தானே உன்னதத்தில் இருக்கிற தேவன் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தபடினாலே பிதாவானவர் என்ன செய்தார் என்றால், இந்த உலகத்தில் உள்ள பூலோகத்தில் உள்ள எல்லா முழங்கால் யாவும் முடங்கும்படிக்காக எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமாக அவருடைய நாமத்தை தந்தருளினார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சிந்தை நம்மிடத்தில் காணப்படுமாயின் நம்மளை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, மற்றவர்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மையாக வைப்பதற்கும் உயர்த்துவதற்கும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.